அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன்னா, அப்பா, அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ். அதாவது நான் கள்ளக்குறிச்சியில இருக்கும்போது, அங்கருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது, நான் வழியில எடுத்த வீடியோ. அம்மா வீட்ல போய் ஒரு 2 டேஸ் தங்கியிருந்தேன். அப்ப சமைச்சது, சாப்பிட்டது அதெல்லாம் தான் இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறேன். நான் கிளம்பி ஊருக்கு வரேன்னு சொன்னோனே, அம்மா கொஞ்சம் அரிசியும் அப்படியே வாங்கிட்டு வந்துரு ஒரு சிப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத எடுத்துக்கிட்டே அப்படியே போயிருந்தேன் பஸ்ல. ஸோ அம்மா வீட்டுக்கு போனோனே என்ட்ரன்ஸ்ல எல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பழைய ஃபோன்ல எடுத்த வீடியோ. நான் அந்த பழைய ஃபோன் வச்சிருக்கும்போது தான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். ஸோ கிளாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் இதில கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் அதிகம்ன்றதுனால இந்த வீடியோவ நான் டெலீட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். உங்களோட என்னைக்காச்சும் ஒரு நாள் பகிர்ந்துக்கணுன்ட்டு. அத இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு காதலர் தினம். ஸோ இந்த காதலர் தினத்தில இன்னைக்கு அப்பா, அம்மாவ பத்தி அவங்களுடைய காதல பத்தி தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் உங்களோட. நம்ம வீட்டுக்கு வரோம்னாவே பார்த்து பார்த்து சமைக்கிறதுல அம்மாவ மிஞ்சிட யாருமே முடியாது. நான் அப்பவும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். "அம்மா சிம்பிளா செய்யுங்க. நான் ஒரு 2 நாள் இருப்பேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அம்மா கேட்கல. காய்கறிலாம் சேர்த்து சாம்பார் வச்சிருந்தாங்க. சிக்கன் தொக்கு வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜில இருந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்சுட்டு இந்த மாரி தட்டு நெறைய வச்சு வயிறார சாப்பிடுன்னு சொல்லி மனசார சொல்றது அம்மா மட்டும்தாங்க. அம்மாவோட இடத்த யாராலுமே நிரப்ப முடியாது. இது ரொம்ப பெரிய உண்மை. ஸோ நல்லா வயிறு நெறைய சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்த போட்டு ஏந்தாச்சு. ஸோ மறுநாள் வீடியோ அப்படியே உங்களோட கன்டின்யூ பண்றேன். அம்மா எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அத ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. அப்படியே இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அம்மா வாங்கி வச்சிருந்த பாத்திரத்த உனக்கு எது பிடிக்குதோ அத எடுத்துட்டு போன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்புற அன்னைக்கு சமைச்சு குடுத்து பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோல நான் காமிச்சிருந்திருப்பேன். எங்க ஊரு பஸ் ஸ்டாப் அதெல்லாம் தான் காமிச்சிருப்பேன். ஸோ அப்படியே அப்பா, அம்மாவுடைய காதல பத்தி பகிர்ந்துக்கிறேன். அப்பா, அம்மாக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது. இந்த 37 வருஷத்துல அம்மாக்காக அப்பா ஒரு கிஃப்ட் கூட வாங்கி குடுத்தது கிடையாது. இந்தா இது உனக்காக ஸ்பெஷலா வாங்குனேன்னு சொல்லி ஒரு நாள் கூட அப்பா வாங்கி குடுத்தது கிடையாது. ஆ எப்படி சொல்றது? நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அதாவது அப்பா வந்து ஒரு விவசாயி, 3 பிள்ளைங்க. ஸோ குடும்பத்த சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். இதில அம்மாக்கள்லாம் தனியா கிஃப்ட்டெல்லாம் அப்பா செஞ்சது கிடையாது. ஸோ இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பும், அந்த நேசிப்பு தன்மையும் எந்த இடத்துலயுமே குறைஞ்சது கிடையாது. ஆ அதுக்காக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையே வந்தது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நெறைய வந்திருக்கு. அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்பயுமே காலையில கூட அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. "உங்க அப்பாவ நான் நல்லா திட்டி விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா?" அப்படின்னேன். "அவர் பண்றதெல்லாம் அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. பட் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், அம்மா வந்து ஒரு வேள கூட அப்பா வந்து பசியோட இருக்க விட்டதே கிடையாது. அதாவது 3 வேளையும் கரெக்ட்டா சமைச்சு வச்சுருவாங்க. அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்க. அம்மா வந்து கோச்சுக்கிட்டாங்கன்னா, அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. அவங்க வெறும் தண்ணியும், டீ, காஃபி மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. 2, 3 நாள் ஆனாலுமே சரி. ஆ சமைச்சு மட்டும் வச்சுருவாங்க அப்பாக்கு. ஸோ நான் போட்டு குடுப்பேன். அப்படி இல்லன்னா அப்பாவே போட்டு சாப்பிட்டுப்பாரு. அவ சண்டை முடிஞ்ச உடனே கூட அப்பா வந்து சாப்பாடு போய் எடுத்துட்டு வாம்மான்னு சொல்லுவாரு. சில நாட்கள்லாம் அம்மா நல்லா ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருப்பாங்க. அதாவது ஏதாவது நல்லா முட்டை பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க, மீன் குழம்பு அந்த மாரிலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்பா நைட்டுக்கு ஸ்பெஷலா சாப்பிட போறோம்ன்னு நம்ம ஜாலியா இருப்போம். அப்பதான் ஈவினிங் போல 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்பாவும், அம்மாவும். போச்சுடா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு மாரி ஃபீல் ஆயிரும். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். இருந்தாலுமே அப்பா வந்து சண்டை போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, "போய் சாப்பாடு எடுத்துட்டு வாம்மான்னுவாரு." அம்மா வந்து கோச்சுட்டு போய் தூங்கிருவாங்க. பட் அப்பா வந்து, "போய் சாப்பாடு எடுத்துட்டு வாம்மான்னுவாரு." எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோ நேரம் சண்டை போட்டு இந்த மனுஷன் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்பலாம் அப்பா மேல ரொம்ப பயம் ஜாஸ்தி. ஸோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுத்து, சாப்பாடுலாம் வச்சு குடுத்துட்டு, என்னையும் தட்டு வச்சு சாப்பிட சொல்லுவாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பதான் நான் அப்பாவ கேட்பேன். எப்ப சண்டை நடந்தாலும் சரி, அம்மாக்கு வந்து அண்ணாங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பாக்கு நான் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா பக்கம் தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லிட்டு நான் அப்பா பக்கம் நிப்பேன். அப்பவே எனக்கு நல்லா தெரியும். அப்பா பக்கம் தான் தப்பு இருக்கும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அப்பாவ விட்டு குடுக்கக்கூடாது. அவருக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லன்னு சொல்லி நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் தான் சாப்பாடுலாம் போட்டு குடுப்பேன். போட்டெல்லாம் குடுத்து முடிச்சுட்டு அப்புறம் தான் கேட்பேன். "ஏன்பா அம்மா கூட இவ்ளோ நேரம் சண்டை போட்டியே! உடனே சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிடுறியே! அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா?" அப்படின்னா, "பாசம் இருக்கிறதுனால தாம்மா சாப்பிடுறேன்னு" சொல்லுவாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு. இல்லம்மா சாப்பிடாம நான் அப்படியே இந்த பட்னியா கோவத்தோட இருந்தேன்னா, அந்த சண்டை இன்னும் அதிகமா தான் ஆகும். அதனால தாம்மா நான் சாப்பிட்றது. எப்பவுமே கோவத்தோட இருக்கும்போது, பசியோட இருந்தோம்னா, இன்னும் கோவம் ஜாஸ்தியா தான் ஆகும். ஸோ சண்டை பெருசாகும், வாக்குவாதங்கள் பெருசாகும், அதிகமாகும். அதனால நான் கோவத்தோட இருக்கும்போது, பசியோட இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதும்மா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு அது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சது. இருந்தாலுமே அது நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஏன் சண்டைய பெருசாக்கணும்னு குறைச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்ட்டு. அடுத்து அம்மாவ கேட்டேன். "ஏம்மா இவ்ளோ கோவத்தோட இருக்கும்போது அப்பா மேல
எதுக்கும்மா 3 வேளையும் சமைச்சு வைக்கிற? நீ டீ தண்ணியோட கிடக்குற. அப்புறம் ஏன் 3 வேள சமைச்சு வைக்கிற?" அப்படின்னா, "அந்த மனுஷன் பசி தாங்க மாட்டாருடி" அப்படின்னு சொல்லும் எங்க அம்மா. அப்பலாம் எனக்கு புரியல. சின்ன பிள்ளைங்க நம்ம இத கேட்டுட்டு விளையாட போயிருவோம். இப்பலாம் தான் புரியுது. எங்க அம்மாவ அறியாம அந்த மனுஷன எவ்வளோ எங்க அம்மா நேசிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே காதலர் தினம்னாவே பரிசு பொருட்கள் பகிர்ந்துக்கணும், வெளியில கூட்டு போகணும், அத வாங்கி குடுக்கணும், இத வாங்கி குடுக்கணும்லாம் ஒரு காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இத்தன வருஷமா எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த அன்ப பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ எந்த பரிசு பொருட்கள் வாங்கி குடுக்கல, வெளியில கூட்டு போல எங்க அப்பா, எங்க அம்மா வெளியில சுத்த வைக்கல. ஒரு சினிமா, பீச்சு, பார்க்கு இந்த மாரிலாம் எதுவுமே எங்க அம்மா லைஃப்ல எங்க அப்பா கூட்டிட்டு போய் காமிச்சதே கிடையாது. இருந்தாலுமே எங்க அப்பா தான் உலகம்ன்ட்டே இத்தன வருஷமா எங்க அம்மா வாழ்ந்துருச்சு. அவர் மேல நெறைய கோவப்படும் எங்க அம்மா, சண்ட போடும், எல்லாம் பண்ணும். பட் எங்க அம்மா மட்டும் தான் எங்க அப்பாவ திட்டுவாங்க. வேற யாராச்சும் எதாவது சொன்னா, "நீ எப்படி அவர அப்படி சொல்லலாம்ன்னு" சொல்லி எங்களையே அப்படியே திருப்பி சண்டைக்கு வந்துருவாங்க எங்க அம்மா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அதுக்கப்புறமா சமைச்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா பேக் பண்ணி குடுத்ததெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இதெல்லாமே அம்மா டீ கடை வச்சிருக்கும்போது, அந்த கிஃப்ட்ல வந்த அந்த கண்ணாடி பொருட்கள் அதெல்லாமே சரி அம்மா யூஸ் பண்ணல. நான் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே.